KL 3-digit chart. Disclaimer: this channel is entertainment purpose only. No bidding, no gambling. Only for entertainment purpose, learning purpose only. ஸோ இன்றைக்கி வந்து ரிசல்ட் 501. ஸோ இந்த சார்ட் பிரகாரம் நம்ம போனோம்னா புதுசாக வீடியோ பார்க்குறோம். ஆல்ரெடி நம்ம சார்ட்டை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். KL 3-digit சார்ட் டிப்ஸ்ன்னு போட்டிருப்போம். ஸோ இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்க ஆல்ரெடி பார்க்குறோம். நான் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக சொல்கிறேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோவாக சொல்கிறேன். ஸோ பார்த்துட்டு விருப்பம் இருக்குங்க சார்ட்டு வாங்கிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா KL இருக்குல்ல, KL நம்ம 3 டிஜிட்டுக்கு மட்டும் இந்த சார்ட்டு மாதிரி ஒன்று மெத்தட் போட்டிருக்கோம். அது ஒரு மெத்தட். இந்த மெத்தட் படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபாலோயிங் நம்பர் எடுத்து அதை ட்ரை பண்ணிங்கன்னா அந்த நம்பர் வருது. நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அது வந்துட்டுருக்கு, அதனால தான் சொல்கிறேன். சரி வாங்க பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து ரிசல்ட் நான் கொடுத்துருக்கேன். 501 இங்கே போட்டிருக்கணும். பக்கத்தில் பாருங்கள் 6ன்னு கொடுத்துருக்கேன். இந்த 6ல் என்னென்னா நேற்றுக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கேன், பக்கத்தில் 16ன்னு கொடுத்துருக்கேன். இது என்ன 6, 16, அதுக்கு முன்னாடி 12, அதுக்கு முன்னாடி 5 கொடுத்துருக்கேன், அதுக்கு முன்னாடி 12ன்னு கொடுத்துருக்கேன், 10 கொடுத்துருக்கேன், 17, 10. டெய்லி வந்து ரிசல்ட்டுக்கு இப்படி கொடுத்துருக்கேன். இது என்னென்னா இந்த சார்ட்டில் மெத்தட் என்னென்னா நமக்கு இதுதான் கான்செப்டே. இதை வந்து நான் என்ன சொல்கிறேன்னா டோட்டல்னு சொல்கிறேங்க. TOTAL டோட்டல். டோட்டல்னால் என்ன? நார்மலாக மேக்ஸில் டோட்டல்னு எடுத்திங்கன்னா ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, 1 5 + 5 அதை வந்து நீங்கள் டோட்டல் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் கூட்டி தானே சொல்லுவீங்க. 5 + 5 10. அதே கான்செப்ட் சேம், அதே தான் இதுலேயும். ஜஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பெருசாக நாலேஜ் தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் கூட்டல் தெரிஞ்சால் போதும் சார்ட்டை பொறுத்த வரைக்கும். இங்கே பாருங்கள், நீங்கள் ஃபோன்லேயே ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது நான் சொல்லிக்கிறேன். அது எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாம் நான் சொல்லி கொடுத்துருவேன். இங்கே பாருங்கள், 501 கொடுத்துருக்கேன், 6 கொடுத்துருக்கேன். இப்போ என்ன கணக்குன்னா 5 இருக்குது, பக்கத்தில் என்ன இருக்குது 0ன்னு ஒரு நம்பர் இருக்குங்களா, பக்கத்தில் 0ன்னு நமக்கு ஒரு நம்பர் இருக்குது. அதுக்கு பதிலாக 1 நம்பர் இருக்குது. அப்போ இந்த 3த்தையும் நீங்கள் வந்து கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும்? 5 இருக்குது, 5 அப்படியே வச்சுக்கலாம். 0 இருக்குது, 5 + 0 கூட்டினா என்ன வரும்? 5 தான் வரும். சரி ஓகே, பக்கத்தில் என்ன இருக்குது? 1 இருக்குது. 5 + 1 கூட்டினீங்கன்னா 5 + 1 6. ஸோ இந்த 6 தான் இது. இதே தான் இதுக்கும் சேம். 2 இருக்குது, 2 + 9 + 5 3த்தையும் கூட்டிங்கன்னா நமக்கு 16 கிடைக்கும். ஸோ ஓகே, இந்த மாதிரி கிடைக்குதுல்ல 6, 16, 12, 15ன்னு. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சார்ட்டில் எடுக்க போகிறோம் நம்பரை. சார்ட்டை பொறுத்தவரைக்கும் நம்ம ஃபாலோயிங் நம்பர் தான் எடுக்க போகிறோம். ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுவோம், 1-2 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணுவோம், அதுக்குள்ளே வந்துடும். இந்த மாதம் இல்லையா, அடுத்த மாதம், அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, அது எப்படி வந்துட்டுருக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இப்போ இருக்கிறதுல நம்ம கூட்டுறோம்ல, இங்கே 6 கிடச்சிருக்கு, 16 கிடச்சிருக்கு, 12 கிடச்சிருக்கு, 5 கிடச்சிருக்கு. இது ஆர்டராக இருக்கா? இப்போ ஒரு நம்பர் ஆர்டர்னா, இப்போ லைனில் போகிறீங்க, எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ஸோ ஓட்டு போட போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓட்டு போட போகிறோம். இப்போ கடைசியாக வந்தவன் கடைசியில் நிற்கிறான், அவன் நீ ஃபஸ்ட்டு வான்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அவன் வந்து கடைசியாக நிற்கிறவன் வந்து ஃபஸ்ட்டு வந்து லைனில் போய் ஓட்டு போட்டு வந்தால் எப்படி இருக்கும்? இப்படி அது ராங் தானே மெத்தடு. ஃபஸ்ட்டாக வந்தாலும் ஃபஸ்ட்டு ஓட்டு போடுவான். அதே மாதிரி தான் இதுலேயும் இந்த மாதிரி இது ஜிக்ஸாக்காக மாற்றி மாற்றி இருக்குதுல்ல. 5 இருக்குது, 12 இருக்குது, 16 இருக்குது, 6 இருக்குது. இதை நம்ம ஆர்டர் பண்ணி எழுதுனா ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகும்? 1ல் ஸ்டார்ட் ஆகும், 2, 3, 4 அப்படி இது கிடைக்கிற டோட்டலை நம்ம ஆர்டர் பண்ணி எழுதியிருக்கோம். அது வந்து சார்ட்டில் போட்டிருக்கோம். ஸோ அதுதான் இங்கே இருக்குங்க. இது டோட்டல் 0ல் ஸ்டார்ட் ஆகி மொத்தமாக 3 டிஜிட்டில் இத்தனை நம்பர் தான். ஜஸ்ட்டு 27 டோட்டல் தான். இதற்குள்ளே இதை தாண்டி நம்பர் எங்கேயும் வராது. இப்போ இன்றைக்கி வந்து நம்பர் 0, 501 இங்கே இருக்குது பாருங்கள், 6. ஏன்னா இந்த கலர்லாம் கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மந்த்து அடிக்கிற ரிசல்ட்டை, அந்த ரிசல்ட்டை வந்து நம்ம ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒவ்வொரு கலரை கொடுத்துருக்கோம். ஜஸ்ட்டு நீங்கள் இந்த மந்த் கலர் எடுத்துட்டிங்கன்னா மஞ்சள், எல்லோ எங்கே இருக்குன்னு பாருங்கள். அங்கெல்லாம் இந்த மந்த் ரிசல்ட்டை நான் எல்லோவில் கலரில் கொடுத்துருக்கேன். போன மந்த் எடுத்துட்டிங்கன்னா போன மந்த் ஆரஞ்சு, இந்த மார்ச்சுக்கு ஆரஞ்சு கொடுத்துருக்கேன் போன மந்த். அதுக்கு முன்னாடி ஃபெப்ரவரிக்கு ப்ளூ, அதுக்கு முன்னாடி ஜனவரிக்கு பிளாக். எதுக்காக அப்படி கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு இந்த சார்ட்டை வச்சு இது மாதிரி நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் போன மந்த்து எது நம்பர் எங்கே இருக்கு வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா போன மந்த் அடித்த 27 டோட்டலையும் 27 நம்பரு. போன மாதம் 30 நாள்னா 30 நாளில் நம்பர் எங்கெங்கே அடிச்சுன்னு நீங்கள் 27ஆம் தேதி என்ன நம்பர் அடிச்சுது, 2ஆம் தேதி என்ன நம்பர் அடிச்சுது,
அப்படின்னு நீங்கள் சார்ட்டை வச்சு பார்க்கலாம். நார்மல் சார்ட்டை வச்சு இதை வச்சு என்னென்னா அதே மாதிரி தான் இதில் போன மந்த் அடித்த ரிசல்ட்டில் நம்ம எந்த கலரில் கொடுத்துருக்கோம், ஆரஞ்சு கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்கள் ஆரஞ்சு பார்க்குறீங்க, ஆரஞ்சில் எங்கே இருக்காங்களோ போன மந்த் ரிசல்ட் இருக்குன்னு நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அதுக்கு முன்ன அதுக்கு முந்தின மாதம் ஃபெப்ரவரிக்கு ப்ளூ, இப்போ ப்ளூலலாம் ஃபெப்ரவரி மந்த் ரிசல்ட் இருக்குது. ஓகே, இதனால் என்ன நீங்கள் கேட்கலாம், இதனால் ஏன் அப்படி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, இப்போ என்னென்னா டெய்லி வர ரிசல்ட் என்னென்னா போன மந்த் ரிசல்ட் எங்கே அடிச்சிருக்குது, இல்லை அதுக்கு முந்தின மாதம், இந்த 2 மந்த்து கேப் தான் அதிகபட்சம். போன மந்த்து இல்லை இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனால் அதுக்கு முந்தின மாதம், அதுக்கு அடித்த பக்கத்தில் இந்த மந்த் வந்துடும், அவ்வளோதான். இப்போ வேறுங்க செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம சார்ட்டில். இப்போ ஏப்ரல் ரன் ஆகிட்டுருக்குது. இப்போ போன மந்த் என்ன மார்ச், அப்போ இந்த மார்ச் மந்த் கலர் என்ன ஆரஞ்சு. அப்போ ஆரஞ்சுக்கு பக்கத்தில் ஏப்ரல் மந்த்து கலரான ஆரஞ்சுக்கு பக்கத்தில் எல்லோ வரணும், ஆரஞ்சுக்கு பக்கத்தில் மஞ்சள். எங்கே ஆரஞ்சு இருக்குது, இதோ ஆரஞ்சு இருக்குது, பக்கத்தில் மஞ்சள். அதே மாதிரி போங்க, ஆரஞ்சு மஞ்சள், ஆரஞ்சு மஞ்சள். ஜஸ்ட்டு இது மாதிரி இல்லையா அதுக்கு முந்தின மந்த் எடுங்க. ஜஸ்ட்டு போன மந்த் ஒரு மந்த் நீங்கள் பேக் பார்த்தீங்கன்னா போதும். இப்படி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் எங்கெங்கெல்லாம் அடிச்சிருக்குன்னு பாருங்கள். ஏதோ ஒரு டோட்டலாக ஸ்ட்ராங்காக சூஸ் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் பாருங்கள் கம்மியான டோட்டல்லாம். இது பிடிச்சிங்கன்னா மாதத்துக்கு ஒரு 2 வினிங்காவது பிடிச்சிடலாம். இல்லை இங்கெல்லாம் போனீங்கன்னா நிறைய நம்பர் அடிக்கும், ஆனால் அது கொஞ்சம் ரிஸ்க்கு எடுக்கிறது. அங்கே இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி வரும். அதுலேயும் நம்ம குறிப்பிட்டு முக்கியமான நம்பர் சொல்லலாம், ஆனால் இதில் ரொம்ப கம்மியான நம்பர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா போன மந்த் அடித்த ரிசல்ட்டுக்கு பக்கத்தில் இந்த மந்த்தை ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோதான். தென் இப்போ ஒரு மந்த்து ரிசல்ட்டு ரன் ஆகிட்டுருக்கு, ஸ்டார்ட் ஆகி ரன் ஆகிட்டுருக்குன்னா ஒரு நம்பர் ஒரு இடத்துல அடித்தா திரும்ப அதே இடத்துக்கு போகும். எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 5 வந்துச்சா, அதுக்கடுத்து என்ன 6 இருக்குது. ஸோ 6 இங்கே வந்துச்சா. இப்போ 5 எப்போ வந்துச்சுன்னு பாருங்கள் செக் பண்ணி. 2 நாளைக்கு முன்னாடி 5 வந்துச்சு, இப்போ 6 வந்துருக்குது. நெக்ஸ்ட் எங்கே போகும், 7 போகணும்ல, 7 இங்கே போயிடுச்சு. அப்போ என்ன போகும், 5 போயிடுச்சு, 6 போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு 4க்கு போகும். இங்கே பக்கத்தில் அடிக்கலாம், 200% கேரண்டி இந்த இடத்துல வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தென் இதை அடித்தா இது 3 போகும், இல்லை 3 போயிட்டு இது வரும், அவ்வளோதான். ஏன்னா 2 அடிச்சிருக்கு நமக்கு, இப்போ 3 வச்சே ஆகணும். ஸோ இதை நான் சொல்கிறேன், கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். சார்ட் வச்சுருக்கேன், இன்னும் வரலின் நம்பரு சொல்லாதீங்க. நான் இந்த மந்த் ஃபுல்லாக போட்டேன், இன்னும் வரல. இன்னும் இந்த மந்த் முடியல, மந்த் எண்டில் வரலாம், இல்லை நெக்ஸ்ட் மந்தில் டெஃபினட்டாக வந்துடும். ஸோ இந்த நம்பரை விட்டுறாதீங்க. ஜஸ்ட் அங்கே இருக்கிற நான் கொடுத்துருக்கது அப்படியே மாற்றி போடுங்க. எக்ஸாம்பிள் நான் 100ன்னு கொடுத்துருக்கேன்னா, இல்லை 159 ஒரு அந்த இடத்துல ரிசல்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி அடித்தது இருக்கும், நான் கொடுத்துருப்பேன். என்னென்னா அதை மாற்றி போடுங்க. ரிவர்ஸில் 951 போடுங்க, இல்லை 519 போடுங்க, இவ்வளோதான். இப்படி கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி போடுங்க. ட்ரிபிள்ஸ் மாதிரி இருந்தால் அதை அப்படியே போடலாம். நீங்கள் எப்படி மாற்றினாலும் சேமாக தான் வரும். அப்போ சார்ட் வச்சுருக்கோங்க, அதெல்லாம் அப்படியே ட்ரை பண்ணிக்கோங்க. ஒன்றா போன மந்த் அடித்த கலருக்கு பக்கத்தில் ட்ரை பண்ணிங்க. எங்கெங்கெல்லாம் அடிச்சிருக்குன்னு பாருங்கள். போன மந்த் எங்கெங்கெல்லாம் அடிக்கலையோ அதெல்லாம் அடுத்த மந்த் வரும். அது நான் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், போன மந்த் கலர் என்ன, மார்ச்சுக்கு ஆரஞ்சு. இப்போ ஆரஞ்சு எங்கெங்கே வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த இங்கே ஆரஞ்சு வந்திருக்குது, இங்கேயும் வந்திருக்கு, இங்கேயும் வந்திருக்கு, ஸோ இங்கே வந்திருக்கு, இங்கேயும் வந்திருக்கு. அப்போ ஆரஞ்சு பாருங்கள், இங்கெல்லாம் வரல, இங்கே வரல, இங்கே வரல, இங்கே வரல, இங்கே வரல. அதுக்காக தான் இந்த மந்த்து கலரு இங்கே வந்திருக்கு தான் ஆரஞ்சு. அதாவது இந்த மந்த் கலர் எல்லோ. போன மந்த் வராதனால இந்த மந்த் இங்கே வந்துச்சு. டெஃபினட்டாக 4க்கு வரும், 3க்கு வரும். இதே மாதிரி தான் எல்லாமே. போன மந்த் இங்கே ஆரஞ்சு வரவே இல்லை, அதனால் இந்த மந்த்து எல்லோ கலர். அதாவது ஏப்ரல் இங்கே வந்துருச்சா. இப்படி எங்கெங்கெல்லாம் அடிக்கிறதுக்கு பக்கத்தில் ட்ரை பண்ணுங்கள். போன மந்த் எங்கெங்கே வரலன்னு பாருங்கள், அது பக்கத்தில் ட்ரை பண்ணுங்கள். இல்லை குரூப்பை ஃபாலோ பண்ணுங்கள். குரூப் என்னென்னா இந்த 0 to 27 இருக்குல்ல, தனியாக பிரித்து நம்ம குரூப்பாக கொடுத்துருக்கோம். அதாவது 0 to 9 குரூப். எக்ஸாம்பிள் 0 குரூப்னு எடுத்திங்கன்னா ஒரு 3 ரோட்டில் வரும், 0, 10, 20. இந்த மந்த் நான் 0 குரூப் ஃபாலோ பண்ணுறேன்னா நீங்கள் 0, 10, 20 3 ஃபாலோ பண்ண போகிறேன். இந்த மந்த் பாருங்கள் எத்தனை வந்துருக்குது, 10ல் 2 வந்துருக்குது, 20 என்ன வரல. டெஃபினட்டாக 20ல் வரும். இப்போ இந்த மந்த் வரலையா, அப்போ நெக்ஸ்ட் மந்த் சாலிடாக 20ல் இருக்குது. அது எங்கே வரப்போகுதுன்னா
அதுதான் ட்ரிக்கு. இப்போ 20 போய் செக் பண்ணுங்கள். அப்போ 21 பிறகு நமக்கு 1 2 3 வந்துருச்சு. அப்போ டெஃபினட்டாக இந்த இடத்துல தான் வைக்கணும். ஏன்னா இங்கே நமக்கு லேட்டஸ்ட்டாக அடிச்சிருக்கு, இங்கேயும் அடிச்சிருக்குது 2 2 3 அப்போ இது சென்டரில் தான் ஏதோ ஒரு இடத்துல வைக்க போகுது. இப்படி தான் நீங்கள் அதுக்கு 2 பக்கம் பார்க்கணும் லேட்டஸ்ட்டாக எங்கே அடிச்சிருக்குன்னு. ஏன்னா அந்த எல்லோ கலர் எந்த மந்த்து குறிக்குது, இந்த மாதத்தை குறிக்குது. அப்போ லேட்டஸ்ட்டாக இதுதான் ரன் ஆகிட்டுருக்கு. அப்போ பக்கத்தில் தானே வரணும். இப்படி தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். அதே மாதிரி 1வது குரூப் எடுத்திங்கன்னா 1 11 21 இப்படி ஏதோ ஒரு குரூப்பை சூஸ் பண்ணி நீங்கள் ஆடுங்க. இது 3 நான் ரொம்ப நாள் போயிட்டுருக்கேன் இந்த மந்த் டார்கெட்டில். ஸோ வந்துடும், இந்த மந்த் எண்டில் வரணும், இல்லை நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. தென் 4 போகவும் சான்ஸ் இருக்குது. இல்லை சின்ன டோட்டல் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை பெரிய டோட்டல், இல்லை சென்டர் டோட்டல். சின்ன டோட்டல்னால் 0 to 10 இருக்கிற டோட்டலுக்குள்ள இதுக்குள்ளே இருக்கிற நம்பர் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதில் ரொம்ப கம்மியான நம்பர். இதில் ஒரு மந்த்லி ஒரு 10 நம்பர் கிட்ட வந்துடும். அதையும் சம்டைம்ஸ் 15 வரும். 15 வந்தால் லக்கு தான். இல்லை சென்டரில் ஃபாலோ பண்ணுங்கள். 11 to 20 இருக்குது டோட்டலு. இதுலேயே ஒரு 10 15 நம்பர் வந்துடும். மாற்றி மாற்றி வரும். ஒரு மாதம் கம்மியாக வரும். ஆனால் இதில் நிறைய நம்பர் இருக்குது. மோஸ்ட்லி இதில் அதிகமான நம்பர் வந்துடும். நெக்ஸ்ட் 21 to 27 எடுத்துகிட்டு இதில் ஒரு 5க்குள்ளே வரும். 5 4 வரும். இந்த மந்த்து பாருங்கள் பெரிய நம்பரில் நமக்கு 1 2 3 4 நம்பர் வந்துருக்குதா. போன மந்த் எடுத்துகிட்டிங்கன்னா போன மந்த் கலர் என்ன ஆரஞ்சு பாருங்கள் 1 2 தான் வந்துருக்குது. ஒரு மந்த் கம்மியாக அடிக்கும், ஒரு மந்த் சேர்த்து அடிக்கும். ஆனால் இதில் வந்து சாலிடாக நம்பர்ஸ் இருக்குது. ரொம்ப கம்மியான நம்பர் தான். ஜஸ்ட் இதை எடுத்து கூட்டி போட்டிங்கன்னா எத்தனை நம்பர் வரும்னா இதில் ஒரு 5 6 10 ஒரு 20 நம்பர் கிட்ட வரும். பெரிய டோட்டல் எடுத்துட்டிங்கன்னா 20 நம்பரில் உங்களுக்கு ஒரு 4-5 வின்னிங் வந்துடும். அது மந்த்லி ஒரு டைம் இன்க்ரீஸ் பண்ணும், ஒரு டைம் வைக்காமல் போனால் அடுத்த மந்த் அதிகமாக கொடுக்கும். இல்லை சின்ன டோட்டல் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதிலே 0 to 10க்குள்ளே ஃபாலோ பண்ணுங்கள். அதில் கொஞ்சம் நம்பர் அதிகமாக இருக்கும். ஆனால் அதில் இங்கே சென்டரில் இங்கெல்லாம் போய் ஆடினா நமக்கு லக்கு தான். ஒரு 4 வின்னிங் வந்துடும் இதுக்குள்ளேயே. ஸோ இது மாதிரி இருக்கிற டோட்டலில் இங்கெல்லாம் என்ன நம்பர் இருக்குன்னு தெரிஞ்சால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த சார்ட் வேணுங்கிற மட்டும் வாட்ஸ்அப் வாங்க. நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிட்டு சார்ட்டை வாங்கிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணவங்க சார்ட்டை பற்றி டீட்டெயில்ஸ் வேணுங்கிறவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சார்ட்டை பற்றி வீடியோ அனுப்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரியலைனாலும் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்போம், அதை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அதை பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் ஃப்ரீயாக டைமில் பார்த்துட்டு விரும்புகிறவங்க சார்ட்டை பே பண்ணி வாங்கிக்கிங்க. இந்த சார்ட்டோட ப்ரைஸ் 1000 rupees. ஸோ விரும்புகிறவங்க சார்ட்டு பே பண்ணி வாங்கிக்கிங்க. இல்லை எனக்கு சார்ட்டு வேணாங்க, எனக்கு நம்பர் மட்டும் கொடுங்கன்னா நான் ஃபாலோயிங் நம்பர் தரேன். நீங்கள் ஃபாலோ பண்ண தயாராக இருந்தால் ஜஸ்ட் ஒரு 2 மாதம் கிட்ட ஃபாலோ பண்ணணும். 2 மாதம் இல்லை அதிகபட்சம் 3 மாதம், மினிமம் 2 மாதம் அப்படி ஃபாலோ பண்ண தயாராகவும் சொல்லுங்கள். அதுக்கு நீங்கள் ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணணும். யார் யார் ஜாயின் பண்ணீங்கன்னு பார்த்துட்டுனா உங்களுக்கு ஃபாலோயிங் நம்பர் அனுப்பி விட்றேன். இல்லை நீங்கள் ஃப்ரீ நம்பர் வேணும்னா நான் இன்னொரு வீடியோ போடுறேன், அதில் ஃப்ரீ கெஸ்ஸிங். அதில் ஜஸ்ட்டு என்ன நம்பர் சொல்கிறேனோ அதை வந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ.